வேண்டாம். நான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பியே தீர்வேன். ஏமா, நீ இந்த பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்புறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல போய் மணமேடையில உட்காருமா. நீயும் அந்த மாப்பிள்ள தம்பியும் காதலிக்கிறது தெரிஞ்சும் அந்த பையனுக்கு எங்க பொண்ண நாங்க கட்டி வைக்க கூடாதுமா. எங்க பொண்ணு அதை புரிஞ்சுக்கிட்டா. அதான் எழுந்து தானா உனக்கு வழி விட்டுருக்கா. ஓமா, போய் மணமேடையில உட்காருமா. தாரணி, அதான் அமைச்சரே சொல்லிட்டார்ல, போ போய் மணமேடையில உட்காரு. நீ கேஸ் எல்லாம் எதுவும் வாபஸ் வாங்க வேண்டாம். அஜய் அம்மாவை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். நீ போய் மணமேடையில உட்காரு. தாரணி, நீ கேஸ வாபஸ் வாங்குறேன்னு ஒத்துக்கோ. இதுக்கு மேலயும் ஏண்டி அடம் பிடிக்கிற? கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் மணமேடையில உட்காரு. அக்கா, கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு மணமேடையில போய் உட்காருக்கா. போக்கா. ஏய் தாரணி, என்ன யோசிக்கிற? போடி, போய் மணமேடையில உட்காரு. தாரணி, இப்ப கூட நீ உன் மனச மாத்திக்க மாட்டேங்கிறல. கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லு தாரணி. அது எப்படி இங்க வாபஸ் வாங்குறேன்னு அவ சொல்லுவா? அதெல்லாம் முடியாதுங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன பொண்ணை கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? தாரணிய கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப தப்பு. ஏமா, அந்த தப்பு சரியெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நான் இப்ப ஒரு அமைச்சரா பேசல, ஒரு சாதாரண மனுஷனா பேசுறேன். இப்ப இந்த தாரணி கழுத்துலதான் இந்த தம்பி தாலி கட்டணும். அதானே சரி? அது மட்டும்தான் சரி. அதனால தாரணி, போமா, போய் மணமேடையில உட்காருமா. பிளீஸ்ங்க, உங்க நிலைமை எனக்கு புரியுது. நானே ஒத்துக்கிறேன். நீங்க போய் மணமேடையில உட்காருங்க. போங்க. மா, வாமா, வந்து மணமேடையில உட்காருமா. இதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. எங்க பொண்ணுக்கு நாங்க வேற மாப்பிளைய பாத்துக்கிறோமா. ஆமாமா, மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போனா